ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். உங்கள் எல்லோரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பில் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய நாளிலும் இந்திய மன்னிக்கவனும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்துவார். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி செலுத்தி கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் பாஸ்டர். Praise the Lord, brother. ஆமென். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். God bless. God bless you. Thank you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை தோது கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், கிருபை நிறைந்தவர்கள். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கின்ற தேவ வசனத்தை பார்க்கும்போது, தேவ வசனம் நம்மை வழிநடத்துகிறது, காப்பாற்றுகிறது, ஆதரிக்கிறது, வாக்குத்தத்தத்தை கொடுத்து கரத்தை பிடித்து வழிநடத்துகின்ற, இருளில் இருக்கிறவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற, அன்பில்லாதவனுக்கு அன்பை கொடுக்கின்ற, பாவத்தில் வாழ்கிறவனுக்கு பாவத்தை அறிக்கையிடும் போது பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு நாமம் உண்டானால் அது இரட்சகராகிய இயேசு என்னும் பசுத்தமுள்ள நாமம். இந்த பசுத்தமுள்ள நாமத்தை நாம் பெற்று கொண்டிருப்பது, அவர் மூலமாக பெற்று கொண்டிருக்கிற ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசுவை துதிக்கிறேன், போற்றுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கடந்த தினத்திலே நாம் பார்த்தோம், மனம் திருந்துதல். மனம் திருந்தவன் பாவத்தை அறிக்கையிட்டால் பாவ மன்னிப்பு பெறுதல். பாவ மன்னிப்பை கொடுத்து கர்த்தர் அந்த மனிதனை ரட்சிக்கிறார். இந்த உலகத்திற்கும் நமக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த மண்டே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே பார்க்க போகிறது என்னவென்றால், தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானம் ஒரு மனிதன் மனம் திருந்தி பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு, அதாவது பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவத்தை மன்னியும் என்று வேண்டுதல் செய்த பிறகு அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது பாவ மன்னிப்பு. அதாவது இருளில் வாழ்ந்தவன் வெளிச்சத்திற்கு வந்தான், ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் வந்தான், ஒளியாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வந்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் தெய்வீக சமாதானத்தை குறித்து நாம் ஆராய போகிறோம். மனம் திருந்தவன் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு தெய்வத்தினுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். தெய்வீக சமாதானம். 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் எப்படி
மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார். யார் மூலமாய் வெளிப்படுத்தினார்? அந்த தெய்வீக சமாதானம் மனம் திருந்தி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டவனுக்கு தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்புகிற கர்த்தர் என்பதை சில ஆணிதரமான வசனங்களை வைத்து நாம் ஆராய போகின்றோம். இரண்டாவதாக, இந்த சமாதானம் என்னுடைய இதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களை உங்கள் மத்தியில வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தை, நம்மோடு பேசுகின்ற வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் என்றும் இந்த ஆசீர்வாதத்தை முதலாவது நமக்கு கொடுக்கின்றார். மன்னிப்பு பெற்ற பிறகு, பசுத்தம் அடைந்த பிறகு, பாவத்தில் இருந்து விடுதலை அடைந்த பிறகு, பாவம் நீக்கப்பட்ட பிறகு, தன் வாழ்க்கை சுத்தமடைந்த பிறகு, சுத்திகரித்த பிறகு, தேவன் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்புகிறார். தெய்வீக சமாதானம் நிரப்பப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இதுவரையிலும் தெய்வத்தோடு சமாதானம் இல்லாதவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மனம் திருந்துதல் என்ற செய்தியை, சுவிசேஷத்தை கேட்ட பிறகு, பாவ மன்னிப்பை அடைந்த பிறகு, கர்த்தர் அவனுக்குள்ளே அருளுவது தெய்வீக சமாதானம். பாவியாய் இருக்கையில் நான் கர்த்தருக்கு விரோதியாயிருந்தேன். பாவியாய் இருக்கையில் பிசாசுக்கு அடிமையாயிருந்தேன். பாவியாய் இருக்கையில் தெய்வீக சமாதானம் இல்லாதபடி சமாதானம் இந்த உலகத்தினுடைய அற்பமான சமாதானத்தை காட்டி ஏமாற்றுகிறவன் தான் பிசாசு. ஆக வேதத்தில் உள்ள ஆணிதரமாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக தெய்வீக சமாதானத்தினுடைய வாக்குத்தத்தமான வசனங்களை வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் எந்நேரத்திலும் அவர் தன்னுடைய மக்களுக்காக சமாதானத்தோடு அவருடைய சமாதானத்தை கொடுப்பதற்கு அநேக தேவ வசனத்தின் மூலமாக ஜனங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய சத்தியத்தின் மூலமாக. எசையா எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பூரண சமாதானம். பூரண சமாதானம் எங்கே கிடைக்கிறது என்றால், தெய்வத்தின் கர்த்தரிடத்திலிருந்து வருவது தான் தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இந்த பூரண சமாதானத்தை அடைகிறவர்களாய், அப்போ இந்த உலகம் பூரண சமாதானத்தை கொடுப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, மன்னிக்கப்பட்ட ஒரு நபர்
இந்த பூரண சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற நிலை இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், அடிமையிலிருந்து விடுதலை பெற்றோம், தெய்வீக பிள்ளையாய், தெய்வீக புத்திரராய், தேவனுடைய பிள்ளையாய் என்ற அதிகாரத்தை பெற்றவர்களாய் வாழ்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் இருக்க வேண்டும். உறுதியோடு பின் செல்ல வேண்டும். உறுதியோடு அவரோடு வாழ வேண்டும். ஏனோக் வாக் வித் த லார்ட் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான். அப்போ தெய்வத்தோடு நடக்கின்ற ஒரு தேவனுடைய தாசன் நமக்கு முன்பாக நிற்கிறதை வேத வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உறுதியான மனதோடு கர்த்தரை பின்பற்றுகிற மனம் இருக்க வேண்டும். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை, ஆமா, அவரையே நம்பி இருக்க வேண்டிய நிலை நமக்கு இருக்க வேண்டும். அவர் சமாதானத்தை இலவசமாய் கொடுக்கக்கூடியவர், பூரண சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, அறங்குறையமான சமாதானம். பிசாசு சமாதானத்தை காட்டி ஏமாற்றுவான். கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் சமாதானத்தை குறித்து 24, 25, 26 வசனங்களில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். அவர் சமாதானத்தின் தேவன். ஏசாயா 6:9 சொல்லும் பொழுது அவர் சமாதானத்தின் பிரபு. சமாதானத்தை அளவில்லாதபடி வைத்திருக்கிறவர், பூரண சமாதானத்தை வைத்திருக்கிறவர், ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானத்தை வைத்திருக்கிறவர். சமாதானம் கர்த்தரிடத்தில் இருந்து வருகின்ற ஒரு மிக பெரியதான மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தெய்வத்தோடு சமாதானம் இல்லாதபடி அழிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரோடு சமாதானம் இல்லாதபடி பாவத்தில் அழுது கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சமாதானம் இல்லாதபடி நாட்டுக்கு நாடு விரோதம், ஜனத்திற்கு ஜனம் விரோதம், குலத்திற்கு குலம் விரோதம், பாஷைக்கு பாஷை விரோதம், மதத்திற்கு மதம் விரோதம். சமாதானம் இல்லை. ஏன்? சமாதானத்தினுடைய பூரண சமாதானத்தை கொடுக்கிறவர் அங்கே இல்லை என்றால், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்காவிட்டால், அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவளை அழைக்காவிட்டால், அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெறாவிட்டால், தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக பூரண சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அழிந்து கொண்டிருக்கிறவன் தெய்வீக சமாதானம் இல்லாதபடி பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிறான்.
இன்றைக்கு இந்த பசுத்த வேதத்தையும் இயேசுவையும் சிலுவையின் உபதேசத்தை ஏன் விசுவாசிக்கிறோம் என்றால், மனம் மாறுகிறது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பை பெறுகிறது மாத்திரமல்ல, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறோம். இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானம் நமக்குள்ளே நிரப்பப்படுகிறது. தெய்வீக சமாதானம் பரத்தில் இருந்து வருகிற ஒரு கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானம். ஆண்டவராகிய தேவன் பூரண சமாதானத்தை எதற்காக நமக்கு கொடுக்கிறார் என்றால், நீயும் நானும் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ வேண்டும். முதலாவது தெய்வத்தோடு சமாதானமா இருக்க வேண்டும். பாவம் எங்க இருக்கிறதோ உனக்கு தெய்வத்திற்கும் சமாதானம் இராது. தெய்வீக சமாதானத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரும் பசுத்தத்திற்கு போராடி தெய்வ பக்தியோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, உத்தமனாய், நீதிமானாய், சன்மார்க்கனாய், யோபை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் போது உனக்குள்ளே அந்த சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தில் இந்த உலகத்தில் வாழ நமக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் கர்த்தர். தெய்வீக சமாதானம், தெய்வத்தோடு இணைந்து வாழ்வது. அவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார் அவருடைய சமாதானத்தை நமக்குள். அவரோடு நெருங்கி வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்னாலும் சமாதானம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் சமாதானம். அவருடைய நாமத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு இன்னும் சமாதானம். அவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்றும் சமாதானம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கிருபையாயிருக்கிற கர்த்தர் அவர். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். கட்டளையிட கடவர் என்பது அருமையானவளே, இந்த தேவ வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது பரத்துக்குரிய ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம். இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க கூடாத, இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். திசை திருப்புகிறானே பிசாசு, அவனும் சமாதானமா இருக்க மாட்டான், மற்றவர்களையும் சமாதானமா இருக்கிறதுக்கு விடவும் மாட்டான். அவன் நமக்கு ஒரு எதிரி. நாம் சமாதானத்தோடு தெய்வத்தோடு வாழக்கூடாது என்பது திட்டத்தை போட்டு நம்மை சோதனை கொடுத்து போராட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தி திசை திருப்புகிறவனை நம்பக்கூடாது. தெய்வீக சமாதானம், பூரண சமாதானம், அவர் அருளுகிற சமாதானம், இலவசமாய் கொடுக்கப்படுகிற சமாதானம், இலவசமாய் கொடுக்கிற சமாதானம். இந்த இலவசமாய் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை பெற்று வாழணும். அப்போ தெய்வத்திற்கும் எனக்கும் சமாதானம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வோம். உள்ளத்துல உண்மையான சமாதானம், தெய்வத்தோடு உனக்கு சமாதானம் இருக்கிறதா? ஆலயத்திற்கு போகாமல், ஜெபிக்காமல், தேவ வசனத்தை தியானிக்காமல், வீட்டு கூட்டங்களுக்கோ ஜெப கூடுகைக்கோ போகாமல், வெறும் இன்டர்நெட் மூலமாய் செய்தியை கேட்பது, இன்டர்நெட் மூலமாய் ஜெபங்களை கேட்பது,
தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்காத ஒரு மனிதன் எவ்விதமாக இந்த உலகத்தில் பூரண தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆராதிக்கத்தான் ஆராதனை, அவரை தொழுது கொள்ளத்தான் ஆராதனை, அவருடைய வீட்டிலே போய் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவது தான் ஆராதனை. அந்த ஆராதனையின் மையமாய் அசைவாடுகிற பசுத்தரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏன் ஒவ்வொரு வாரமா ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறோம்? பூரண சமாதானத்தினாலே, பூரண ஆசீர்வாதத்தினாலே, பூரண கிருபையினாலே நிரப்பி அனுப்புகிறார். நிரம்பி வழிகிற அளவுக்கு சமாதானத்தை அந்த தேசத்திலே 82 86 வரையிலும் 4 ஆண்டு காலங்கள் இந்த ஜெர்மன் தேசத்துல பைபிள் காலேஜ் படித்தேன். அந்த நாட்களிலே என்னுடைய ரூம்மேட்டா இருந்த ஒரு ரூம்ல 2-3 பேர் படுப்போம். அதுல ஒரு நபர் நான் இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறபடினால எனக்கு யாரும் இல்லை இந்த ஜெர்மன் தேசத்துல. எல்லா லீவுங்களுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் அங்கே காலேஜில் என் ரூம்ல தனியா இருக்க வேண்டிய நிலை சில நேரங்களில் வரும்போது ரூம்ல இருந்தவர் சொன்னார், என் தாய் உங்களை அழைக்கிறார்கள் என்று. அப்போ முதலாக அவருடைய வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒரு 10 நாள் காலேஜ் லீவ் இருந்தபடினால அவளோடு போவேன். இப்படி வருடந்தோறும் என்னை அழைப்பார்கள். அப்போ அந்த அம்மா அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்ற அவர்கள் அந்த தெய்வீக சமாதானத்தை பகிர்ந்து கொடுப்பதில் அவர்கள் பின்வாங்கவில்லை. ஏன் சொல்ல வரேனாக்கா, அவங்க வீட்டுல இருந்து வரும் பொழுது எனக்கு பேக் புள்ள எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. என்னை பெற்ற தாய் இந்தியாவில் இருந்தாலும் இது ஒரு ஆவிக்குரிய தாயா எனக்கு அவர்களை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் தெய்வீக சமாதானத்தை பெற்றவர்களாய் அவர்களுக்கு பெற்றிருந்த ஆசீர்வாதத்தில் எனக்கும் என் பெட்டி ஃபுல்லா கொடுத்து அனுப்புவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாய் என்ற ஒரு அன்பினாலே அந்த நேசத்தோடும் பாசத்தோடும் அவர்கள் கொடுத்து அனுப்புவதை பார்க்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு நான் காலேஜுக்கு திரும்பி வருவேன். இதை ஏன் சொல்றேனாக்கா, அதை காட்டிலும் மேலாக ஒரு மனிதன் உண்மையாய் இயேசுவை நேசிக்கிற பிள்ளை தேவனுடைய வீட்டிற்கு போய் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவரை போற்றி கனப்படுத்துகிற ஆராதனையின் மையமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசுவை பாட்டின் மூலமாக மகிமைப்படுத்தி உயர்த்தும் போது அந்த ஆராதனையில் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறார். வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பு மாத்திரமல்ல, கிருபையும் ஆசீர்வாதமும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலத்தினாலே நிரப்பி அனுப்புகிறார். தேவனுடைய வீட்டிலிருந்து
நம்முடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு நிறைவான சமாதானத்தோடு வீட்டுக்கு வருகிறோம். சமாதானத்தின் கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுத்து துக்கத்தோடு சபைக்குள்ள போவோம். வேதனையோடு பாரத்தை சுமந்தவர்களாய் போவோம். ஆனால் அவருடைய வசனமும் அவருடைய நாமமும் நம்முடைய உள்ளத்தை பாரத்தை எல்லாம் இறக்கி தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிற ஒரே ஒரு நாமம் உண்டானால் இயேசு விலையேறப்பெற்ற நாமம். இந்த நாமத்தை மூலமாக பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வீட்டிற்கு கனத்தை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய வீட்டில் போய் அவருடைய வார்த்தையை கேட்க தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு தாகத்தோடு ஆராதனையில் கலந்து கொள்வதில் முதலிடம் தன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த தெய்வீக சமாதானத்தை பூரண தெய்வீக சமாதானத்தோடு நான் வீட்டுக்கு வரேன். அப்போ அந்த வாரமெல்லாம் என்ன செய்யுதுன்னா, 2வது பாயிண்ட், தெய்வீக சமாதானத்தை பெற்ற நான் அந்த தெய்வீக சமாதானம் என்னை ஆளுகை செய்கிறது, என்னை நிரப்புகிறது, என்னை வழிநடத்துகிறது. சமாதானத்தோடு வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபையை பெற்றவனாய் வாழ்கிறேன். குடும்பத்திலோ எங்கு போகிறனோ அங்கெல்லாம் என்னுடைய தெய்வீக சமாதானம் என்னுடைய உள்ளத்தில் புறப்படுகிறதை நான் காண கர்த்தர் கிருபை தருகிறார். தெய்வீக சமாதானத்தை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏசப்பா சொல்லும் போது சொன்னார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவருக்கு பிறகு, இந்த வார்த்தைக்கு பிறகு வந்த ஜெனரேஷன்கள் 2025 வரையிலும் அவர் வைத்து போன அந்த செல்வமாகிய அந்த சமாதானம், அந்த சமாதானத்தினுடைய ஊற்று, அந்த சமாதானத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது. தெய்வீக சமாதானம். ஏனக்கா உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அப்போ உலகமும் சமாதானத்தை கொடுக்குது, அரைகுறைமா கொடுக்குது, கஷ்டப்படுகிற அளவுக்கு கொடுக்குது, துன்பப்படுகிற அளவுக்கு கொடுக்கிறது, வேதனைப்படுகிற அளவுக்கு கொடுக்கிறது. சமாதானத்தை காட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற பிசாசு, இந்த உலகத்தை ஆளுகிறவன், உலகத்தினுடைய சமாதான மாதிரி காட்டி ஜனங்களை திசை திருப்புகிறான் தெய்வீக சமாதானத்தில் இருந்து வெளியேறுவதற்கு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலக சமாதானம் அழிந்து போகும். உலக சமாதானம் குறைவுள்ளது. உலக சமாதானத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் நான் என்னுடைய சமாதானமோ
அது உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிற சமாதானம், பூரணமாய் கிடைக்கிற சமாதானம். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்போ இந்த பூமியிலே சமாதானத்தை உருவாக்குவதற்கு வந்தவர், பாவியாயிருந்த உன்னை என்னையும் பசுத்தவானாய் மாற்றி அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுத்து பிதாவுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற இயேசுவை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மத்தியஸ்தராய் அவர் நம்மை பிதாவோடு இணைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவுக்கும் உனக்கும் சமாதானம் பெறுவதற்கு காரணக்கர்த்தர், சமாதானத்தின் பிரபு இயேசு கிறிஸ்து. அந்த சமாதானத்தினுடைய யார இந்த உலகத்துல சொல்லாத வார்த்தையை சொல்லி இருக்கிறவர் இயேசு. என் சமாதானத்தை கொடுத்து செல்றேன். இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை அவருடைய சமாதானத்தை பிரித்தெடுத்து பேசுகிறார். இயேசுவின் சமாதானம் உயர்த்தப்பட்ட சமாதானம், மகிமையின் சமாதானம், மாறாத சமாதானம். அந்த சமாதானத்திற்கு துவக்கமும் இல்லை, முடியவும் இல்லை. யார் அவரை நேசிக்கிறார்களோ அவருக்கு அருளப்படுகிற சமாதானம். சமாதானம் இல்லாத மனிதனுக்கு சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தை நாளை நிலைநிறுத்துகிற கர்த்தர் அவர். ஆகவே நீ நான் இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தினுடைய அரியங்குறையமான சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படக்கூடாது. அதனால வருகின்ற கவலை பயத்தை விட்டு விலகி வந்து இயேசுவோடு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். என் இதயத்தையும் என் சிந்தனையும் காத்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்வதாக. அப்போ இந்த சமாதானத்தை காத்து கொள்வதற்கு அவர் கிருபை கொடுக்கிறாரு. சமாதானத்தை கொடுத்தாரு. அவருடைய சமாதானத்தை வைத்து வாழறேன், அவரோடு நான் வாழறேன். சமாதானத்தோடு, இயேசுவோடு சமாதானத்தோடு வாழறேன், பிதாவோடு சமாதானத்தோடு வாழறேன். எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த கிருபையான இந்த உலகத்தின் நாட்களில் தெய்வத்தோடு நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் பெற்ற பூரண சமாதானம், தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானம் என்னுடைய இதயத்தை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது. எந்த நேரத்திலே என்னை சமாதானத்தினால நிரப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆகவே தான் சொல்லுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் தெய்வீக சமாதானத்தினால நிரம்பி வழிகிறது. பவுல் கொலேசியர் பட்டணத்திற்கு எழுதும் போது இவ்விதமாக அவர் எழுதுகிறார். கொலேசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களில் ஆளக்கடவது. அப்போ தெய்வீக சமாதானம் என் இதயத்தை ஆளுனாது.
தெய்வீக சமாதானத்தை அருளினார் கர்த்தர். அந்த தெய்வீக சமாதானம் என் இதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என் இதயத்தை காத்து கொள்ளும், என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், என் வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். அந்த சமாதானத்தினுடைய பிரபு, அவர் கொடுத்த சமாதானம் எனக்குள்ளே இருந்து வெளிப்படும். இந்த உலகம் என்னை காணும் பொழுது தெய்வீக சமாதானத்தை பெற்று வாழ்கிற நான், தெய்வீக சமாதானம் என் இதயத்தை ஆளுகிறதை நான் மாத்திரமல்ல, என் வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொரு நபரும் எனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை பார்ப்பார்கள். அதுதான் ஒரு சாட்சி உள்ள ஜீவியம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பெற்றாய்ச்சி சமாதானத்தை. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானம் என்னை காக்க வேண்டும், என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த சமாதானம் எனக்குள்ளே ஒரு நிறைவான சமாதானத்தோடு நான் வாழ வேண்டும். யாரோடு? தெய்வத்தோடு. என் சப்ஜெக்ட் நல்லா புரிய என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் மனம் திருந்து இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தை வைத்து பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு, பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு, பிதா அவனுக்கு பூரண சமாதானத்தை நிரப்புகிறார். கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரே சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். அந்த வசனத்தை நம்புகிற பவுல் அருமையாக எழுதுகிறாரு, தெய்வீக சமாதானம் உங்களுடைய இதயங்களை ஆளக்கடவது. ஆமென். இந்த தெய்வீக சமாதானம் உன் இதயத்தை ஆளுகை செய்யட்டும். வாழ்கிற அந்த நாட்களில் தெய்வத்தோடு சமாதானமாய் இருக்க கடவோம். தெய்வீக பூரண சமாதானம் நிறைந்த ஒரு விசுவாசியாய், நிறைந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வோம். அந்த தெய்வீக சமாதானம் உன் இதயத்தையும் வாழ்க்கையும் ஆளுகை செய்யட்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்ற நாமம், வல்லமுள்ள நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம். இந்த உலகத்திலே நீர் கொண்டு வந்த சமாதானம், பூமியிலே சமாதானம். என்றைக்கு இந்த பூலோகத்திற்கு கால் எடுத்து வைத்தீரோ, சாபம் நிறைந்த இந்த பூமிக்கு சாபத்தை நீக்கி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அருளின கர்த்தராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு நபரும் தெய்வத்தோடு சமாதானமாய் இருக்க, தன் வாழ்க்கையினுடைய தீர்மானங்களில் கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்து, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தையில் செயல்பட ஒவ்வொருவரையும் தெய்வீக சமாதானத்தை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய், தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு இதயத்தையும் ஆளுகை செய்கிற இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு இதயமும் இயேசு கொடுக்கிற அந்த பூரண சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய கிருபை தருவீராக. உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே ஒப்படைக்கிறேன். கேட்க போகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு நபருக்கும் தெய்வத்தோடு சமாதானமாய் நான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து
இயேசுவின் சமாதானம் என்னுடைய இதயத்தை ஆளுகை செய்யட்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். தெய்வீக சமாதானத்தை கொடுத்து தேவ செய்தியை எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே யேமன் தேசத்தில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். God bless you, brother. Thank you. ஆமேன், ஆமேன். தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக இந்த நாளிலும் யேமன் தேசத்தில் இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தருடைய தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அழைக்கிறார். அந்த வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you. Thank you, brother. Amen. ஆமேன்.